வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காசா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுக்கும் ஹமாஸ் அமைப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் எகிப்தில் கூடவுள்ள தலைவர்கள். பணைய கைதிகளின் விடுவிப்புக்கு முன் டெல்லவிவில் திரண்ட மக்கள். ஹமாஸின் சுரங்கப் பாதைகளில் எஞ்சியவற்றையும் அழிக்க இஸ்ரேல் திட்டம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடும் மோதல்கள். ஆப்கான் தாக்குதலில் 58 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. கலிபோர்னியாவில் ஹெலிகாப்டர் விபத்து, 5 படுகாயம். சூடானில் துணை ராணுவ படையினர் நடத்திய தாக்குதலில் 53 பேர் பலி. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட அறிவிப்பு. ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் மடகஸ்கார். 17,000 கோடியில் காற்றாலை அமைக்கும் சீன நிறுவனம். போலந்தின் எல்லை மூடல், சீன வர்த்தகத்தில் பாதிப்பு. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானம் விபத்து, 3 பலி. அதிர்ச்சி கொடுக்கும் ட்ரம்பின் மருத்துவ அறிக்கை. அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழப்பு. மெக்சிகோவில் கனமழை, மண் சரிவில் சிக்கி 41 பேர் மரணம். தமிழ்நாடு கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் உச்ச நீதிமன்றம் நாளை உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவின் அமைதி திட்டத்தில் உள்ள சில முக்கிய நிபந்தனைகளை ஏற்க மறுத்துள்ள ஹமாஸ் அமைப்பு எகிப்தில் இடம்பெறவுள்ள உத்தியோகபூர்வ கையெழுத்து நிகழ்ச்சியை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த 10ஆம் தேதியன்று அமலுக்கு வந்தது என்றும் இதன் ஒரு பகுதியாகவே காசாவின் சில பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறியதை அடுத்து இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். இந்த ஒப்பந்தத்தின்படி நாளை நண்பர்களுக்குள் ஹமாஸ் அமைப்பு தன்னிடம் மீதமுள்ள 47 இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும். அதற்கு பதிலாக இஸ்ரேல் தனது சிறைகளில் உள்ள 250 பாலஸ்தீனிய கைதிகளை போரின் போது கைது செய்யப்பட்ட 1700 காசா கைதிகளையும் விடுவிக்கும். இந்த சூழலில் அமைதி ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டமாக எகிப்தில் நடைபெறவுள்ள உத்தியோகபூர்வ கையெழுத்து நிகழ்ச்சியை புறக்கணிக்கப் போவதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி திட்டத்தில் ஹமாஸ் அமைப்பினர் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் மற்றும் ஆயுதங்களை கைவிட வேண்டும் போன்ற நிபந்தனைகள் இருப்பதே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு உறுப்பினர் ஹொஷாம் பத்ரான் கூறுகையில், ஹமாஸ் உறுப்பினர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாலஸ்தீனியர்களை அவர்களின் சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றுவது பற்றிய பேச்சு அபத்தமானது மற்றும் முட்டாள்தனமானது. மேலும் ஹமாஸ் அமைப்பு காசாவின் புதிய அரசாங்கத்திலிருந்து விலகினாலும் ஆயுதங்களை கைவிடுவது என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கைவிட தவறினால் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கப்படலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளதனால் காசா அமைதி பேச்சுவார்த்தையில் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எகிப்திய ஜனாதிபதி அப்தெல் பத்தா எல்-சிசி ஆகியோர் நாளை திங்கட்கிழமை சார்ம் எல் ஷேக்கில் நடைபெறும் காசா அமைதி உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்குவார்கள் என எகிப்திய ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த மாநாடு 20க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களின் பங்கேற்புடன் நடைபெறும் என எகிப்திய ஜனாதிபதி அலுவலகம் கூறியுள்ளது. இந்த மாநாடு காசா பகுதியில் போரை முடிவு கொண்டு வருவதில் மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான முயற்சிகளை மேம்படுத்துதல் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையின் புதிய சகாப்தத்தை உருவாக்குதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டிருக்கும். எனவே ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ், பிரிட்டனின் பிரதமர் ஹெய்ட் ஸ்டார்மர், இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி ஆகியோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானும் தனது வருகையை உறுதிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சார்ம் எல் ஷேக் மாநாட்டுக்கு செல்வாரா என்பது குறித்து உடனடியாக எந்த தகவலும் இல்லை. ஹமாஸ் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு முன்னதாகவே இஸ்ரேலின் டெல்லவிவில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியுள்ளனர். கூட்டத்தினரிடையே உரையாற்றிய அமெரிக்காவின் விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்கோப் பணைய கைதிகள் வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை திருப்பி அனுப்பும் ஒப்பந்தத்தை சாத்தியமாக்கியதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை அவர் பாராட்டினார்.
காசாவில் இஸ்ரேலிய துருப்புக்கள் திரும்ப பெற்றதைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களில் சுமார் 5 லட்சம் பேர் வடக்கு காசாவுக்கு திரும்பியுள்ளதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காசாவில் ஹமாஸால் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதைகளில் எஞ்சியவற்றையும் அழிக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச பொறிமுறையின் கீழ் இந்த நடவடிக்கை நடத்தப்படும் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்ட பிறகு இஸ்ரேலின் மிகப்பெரிய சவால் காசாவில் உள்ள அனைத்து சுரங்கப்பாதைகளையும் அழிப்பதாகும் என்று இஸ்ரேல் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நீடித்த 2 கால போரின் போதே பல உட்கட்டமைப்புகள் மற்றும் ஹமாஸின் முக்கிய இடங்கள் அழிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடுமையான மோதல்கள் வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீதும் தலிபான்கள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் மோதல்கள் வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலை குறிவைத்து பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியதை அடுத்து மோதல்கள் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தியதாகவும் பல எல்லை சாவடிகளை கைப்பற்றியதாகவும் தலிபான்கள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளும் மோதல்களை உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் தாக்குதல்களுக்கு கடுமையாக பதிலடி கொடுத்ததாகவும் ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் தங்கள் பிரதேசத்தில் நடத்தும் எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்படை கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தான் நடத்திய முந்தைய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாகவே 58 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஆப்கானிஸ்தான் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் மீதான இத்தாக்குதலை ஆப்கானிஸ்தான் தரப்பு எதிர் தாக்குதல் என்றும் பாகிஸ்தான் ராணுவம் அதன் பிரதேசத்தில் நடந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 58 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இறந்ததை அடுத்து அந்நாடு இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. தெற்கு கலிபோர்னியாவில் ஹெலிகாப்டர் ஒன்று கட்டிடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் 5 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் காயமடைந்த 3 பேர் வீதியில் நடந்து சென்றதாக கூறப்படுகிறது. கலிபோர்னியா கடற்கரைக்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அப்பகுதியில் பெருந்திரளான மக்கள் குவிந்திருந்தனர். குறித்த ஹெலிகாப்டரில் பயணித்த சிலர் அந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இருப்பினும் விபத்து குறித்த விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் வடக்கு டார்பூர் மாகாணம் அல்பசேர் நகரை குறிவைத்து துணை ராணுவ படையினர் நடத்திய தாக்குதலில் 53 பேர் உயிரிழந்துள்ளனர். சூடானில் ராணுவ ஆட்சி நடந்து வருகிற நிலையில் அங்கு ஆளும் அரசாங்கத்துக்கும் துணை ராணுவத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு உள்நாட்டு கிளர்ச்சியாக மாறியுள்ளது. சுமார் 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த தாக்குதல்களில் லட்சக்கணக்கானவர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் சூடானில் வடக்கு டார்பூர் மாகாணம் அல் பசேர் நகரை குறிவைத்து துணை ராணுவ படையினர் தாக்குதல் நடத்தினர். அங்குள்ள முகாமை குறிவைத்தும் ஏவுகணைகள் வெடிகுண்டுகளை வீசி நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதலில் 13 குழந்தைகள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் 53 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரை உறுதியாக நிறுத்த முடியும் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையில் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சியினால் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது காசாவில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது தொடர்பில் டொனால்ட் ட்ரம்புடன் ஜெலன்ஸ்கி தொலைபேசியில் உரையாடியுள்ளார். மேலும் தெரிவித்த ஜெலன்ஸ்கி, ஒரு பிராந்தியத்தில் போரை நிறுத்த முடியும் என்றால் உக்ரைன் மற்றும் ரஷ்யா போர் உள்ளிட்ட மற்ற போர்களை உறுதியாக நிறுத்த முடியும். நமது எரிசக்தி அமைப்பின் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்கள் குறித்து ட்ரம்பிடம் தெரிவித்தேன். மேலும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க அவர் தயாராக இருப்பதை நான் பாராட்டுகின்றேன். நமது வான் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இது தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து நாங்கள் விவாதித்தோம். உண்மையான ராஜதந்திரத்தில் ஈடுபட ரஷ்யாவின் தரப்பில் தயார் நிலை இருக்க வேண்டும். இதை வலிமை மூலமாக அடைய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் மடகஸ்கார் கொண்டு வரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மடகஸ்கார் ராணுவம் நாட்டின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதாக அறிவித்துள்ளது. பொது ஒழுங்கை மீட்டெடுப்பதையும் குடிமக்களை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அந்நாட்டு ஜனாதிபதி ஆண்ட்ரி ரஜோலினா இந்த நடவடிக்கை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சட்டவிரோத முயற்சி என்று கண்டனம் செய்து தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சீன எரிசக்தி நிறுவனமானது ஸ்கொட்லாந்தில் மிகப்பெரிய காற்றாலையை அமைப்பது தொடர்பாக நடத்தி வந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தைக்கு தற்போதைய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி 17,000 கோடியில் ஸ்கொட்லாந்தில் காற்றாலை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கு ஸ்கொட்லாந்தின் டெஷியர் நகரம் தேர்வு செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் அந்த பகுதியை சேர்ந்த 1,500 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என ஸ்கொட்லாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கும் இடையிலான ராணுவ பயிற்சிகள் காரணமாக போலந்து பெலாரஸுடனான தனது எல்லையை மூடியதால் சீனா நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இதனால் சீனாவிலிருந்து மேற்கொள்ளப்படும் பொருட்கள் இறக்குமதியில் சரிவு ஏற்பட்டுள்ளது. தற்காலிக பாதுகாப்பு நடவடிக்கையாக எல்லை மூடப்பட்டதாக போலந்து அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலும் முழு பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே எல்லை போக்குவரத்துக்கு திறக்கப்படும் என்று பின்னர் அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையால் ஐரோப்பாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வருடாந்திர வர்த்தகம் 25 பில்லியன் யூரோக்கள் குறையக்கூடும் என்று ஐரோப்பிய பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலைமை ஐரோப்பிய உள்நாட்டு பொருட்கள் மீண்டும் எழுச்சி பெற தேவையான பின்னணியை உருவாக்கியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் உள்ள செல் ஹார்பர் விமான நிலையத்திலிருந்து ஒரு சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது. கட்டுப்பாட்டை இழந்த விமானம் ஓடுபாதையில் தரையில் மோதியதால் தீப்பிடித்து எரிந்துள்ளது. உடனே தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புப் படையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உடல்நிலை குறித்து வெள்ளை மாளிகை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ட்ரம்ப் மேரிலாந்தில் உள்ள வால்டர் ரேட் தேசிய ராணுவ மருத்துவ மையத்தில் சுகாதார பரிசோதனை செய்து கொண்டார். இந்த பரிசோதனைக்கு பிறகு அவரது தனிப்பட்ட மருத்துவர் டாக்டர் சென் பார்பெல்லா வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட்டிடம் அறிக்கையை சமர்ப்பித்தார். அந்த அறிக்கையில் அதிபர் ட்ரம்ப் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். அவரது இதயம், நுரையீரல், நரம்பு மண்டலம் மற்றும் உடல் செயல்பாடு மிகவும் வலுவாக உள்ளன. இசிஜி சோதனைகளின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்ட இதய வயது அவரது உண்மையான வயதை விட 14 வயது இளமையானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்பின் உண்மையான வயது 79, ஆனால் அவரது இதயத்தின் வயது 65 என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் பதவியை ஏற்ற வயதான நபர் என்ற சாதனையையும் ட்ரம்ப் படைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் மிசிசிப்பி மாநிலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மேலும் 12 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களின் 4 நிலை மிக கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கிச் சூடு லேலாண்டு நகரின் முக்கிய வீதியொன்றில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவின் மத்திய மற்றும் தென்கிழக்கு மாநிலங்களில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம், மண் சரிவினால் இதுவரை 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை மண் சரிவினால் 1000 வீடுகள், 59 வைத்தியசாலைகள், 308 பாடசாலைகள் சேதமடைந்துள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். தொடர்ந்து மீட்புப் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றதாகவும் மீட்புப் பணியில் 8,700 ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தமிழ்நாடு கரூரில் கூட்ட நெரிசலை சிக்கி உயிரிழந்த சிறுவனின் தந்தை தாக்கல் செய்த மனுவானது தமிழக அரசின் மனு ஆகியவை மீதான உத்தரவை உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான மனுக்கள் திங்கட்கிழமை விசாரிக்கப்படும் வழக்குகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.